எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் ஆயாச்சு. ராகி இட்லி ராகி தோசை தான் வந்து காலையில் செஞ்சுருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் மாவை அரைச்சி நான் வந்து தோசை சுடுறது, இந்த இட்லி ட்ரை பண்ணுறது. நல்லா வந்திருந்தது. எனக்கு பர்சனலாக தோசை தான் பிடிச்சிருந்தது. இட்லி வந்து சாஃப்டாக இருந்தது. இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தக்காளி சட்னி செய்ய டைம் இல்லை. ஸோ தேங்காய் சட்னி வச்சு டக்குன்னு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். இட்லி வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சிகப்பரிசி புட்டு மாதிரி இருந்துச்சு உள்ளே பார்க்கறதுக்கு. தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது. ஸோ வந்து கடகடன்னு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. காலையில் டிஃபன் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். செஞ்சுட்டு மதியம் லஞ்ச் வந்து வெளியில் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது. க்ளீனிங் ஒர்க்கு, பொங்கலுக்கான க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே தான். ஊருக்கெலாம் போயிட்டு வந்ததுனால லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது.